ரெட்வான் கிரிக்கெட் லீக்கின் முதல் போட்டியாக சாம்சும் மங்களூரு வாரியர்ஸ் அணியை மோதுகின்றனர். ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தானை சேர்ந்த அத்னான் முகமது உள்ளார். நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ்நாடு பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சச்சின் சதீஷ் அவர்கள். அவர் ஒரு சிறந்த மட்டையாளர். மங்களூர் அணிக்காக பந்து வீசுவதற்காக உசேன், அவர் ஒரு சிறந்த ரைட் ஆர்ம் பந்து வீச்சாளர். 16 ஓவர்கள் கொண்ட இந்த போட்டியில் முதல் 4 ஓவர்கள் பவர் பிளே. வீசையை தவறாக வருகிறார் உசேன் முகமது அவர்கள். ஃபீல்டரால் அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரால் மிஸ் செய்யப்பட்டு 1 ரன்கள் மாத்திரம். இரண்டாவது பந்து அருமையாக யாக்கர் லென்த்தில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். இது ஒரு நல்ல பந்து. மூணாவது பந்தை வீச வருகிறார் உசேன். அருமையாக ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து பேட்ஸ்மேனால் மிஸ் செய்யப்பட்டு டாட் பால். முதல் ஓவரின் 4வது பந்தை வீச வருகிறார் உசேன். அருமையாக யாக்கர் லென்த்தில் வீசப்பட்ட பந்து டாட் பால். தொடர்ந்து 3 டாட் பால்களை வீசியுள்ளார் தனது அணிக்காக மங்களூரைச் சேர்ந்த உசேன். பேட்ஸ்மேன் அண்டர் பிரஷர். 4வது பந்தை வீச வருகிறார் உசேன். ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து 4 ஆகுமா? 4. அருமையாக பேட்ஸ்மேனால் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். கடைசி பந்தை வீச வருகிறார் உசேன். அருமையாக ஸ்லாட் திசையில் போடப்பட்ட பந்து 6 ரன்கள். பேட்ஸ்மேனால் அடிக்கப்பட்டு இங்கு 6 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் 11 ரன்கள் என்ற மங்களூர் வாரியர்ஸ் அணியினர் மோதுகின்றனர். மங்களூர் அணியிலிருந்து முதல் ஓவரை வீச ஸ்பின் பவுலர் இர்ஷாத், ஸ்ட்ரைக்கில் அத்னான். அருமையாக லோ ஃபுல் டாஸால் வீசப்பட்ட பந்து 4 ரன்கள். ஸ்லாட் பாலில் வீசப்பட்ட பந்து கவர் திசையில் 4 ரன்கள். மூணாவது பந்தை வீச வருகிறார் அத்னான். அத்னானால் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும் ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு. 3 பந்துகளில் 5 ரன்கள். 4வது பந்து லோ புல்டஸாக வந்து பேட்ஸ்மேனால் மிஸ் செய்யப்பட்டு இங்கே ஒரு போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழக்கிறார் சச்சின் சதீஷ். அணியின் எண்ணிக்கை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 17 ஓட்டங்கள். தற்பொழுது ஸ்ட்ரைக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தைச் சேர்ந்த பிரவீன் குட்டி. இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை எட்டுமா? 1 ரன்கள் மட்டும். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து 4 ரன்களை எட்டுமா? 4. பேட்ஸ்மேனால் கட் செய்யப்பட்டு 4 ரன்கள். முதல் பந்தை வீசுவதற்காக உசேன். ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு டாட் பால். வீச வருகிறார் உசேன். ஸ்லாட் பாலில் வீசப்பட்ட பந்து டாட் பால். இது ஒரு நல்ல பந்து. மூன்றாவது பந்து ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேனால் கிளியர் செய்ய முடியாமல் லெக் திசையில் 1 ரன்கள் மட்டும். வீரார் உசேன், ஸ்ட்ரைக்கில் அத்னான். ஃபுல் டாஸாக வீட்டப்பட்ட பந்து ஃபைன் லெக் திசையில் 4 ரன்கள். நோ பால் என்ற ஃபுல் டாஸ் முறையில் ஸ்கொயர் லெக் திசையில் 4 ரன்களை எட்டுமா? ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு
2 ஓட்டங்கள் மட்டும். 2 more. ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து ஷாட்டுங்க, 4 ரன்கள் மட்டும். அத்னான் பேட்டிலிருந்து நல்ல ஒரு மட்டை வீச்சு எதிர்பார்ப்போம். அருமையாக ஓபி திசையில் போடப்பட்ட பந்து 6 ரன்களை எட்டுமா? கன்ஃபியூஷன். 4 ஃபீல்ட் சாம்சனியினரால் யூஸ் செய்யப்படுமா? முதல் பந்து நல்ல யாக்கர் லென்த்துங்க, ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு டாட் பால். ஷார்ட் பாலாக போடப்பட்ட பந்து லாங் ஆன் திசையில் அடிக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டும். அத்னான் பேட்டிலிருந்து 6 ரன்கள் வருமா? ஸ்லாட் பாலில் போடப்பட்ட பந்து ஒயிட் திசையில் டாட் பால். லோ யாக்கர் லென்த்தில் போடப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் 4 ரன்கள். லாஸ்ட் 2 பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆன் திசையில் ஃபீல்டரால் பிடிக்கப்படுமா? மிஸ்ஃபீல்ட். 4 4 ரன்கள். லாஸ்ட் பால் ஃபார் பிளே. லோ ஃபுல் டாஸாக அடிக்கப்பட்ட பந்து பேட்ஸ்மேனால் அடிக்கப்பட்டு அங்கு 4 ரன்கள். 4 ஓவர் பவர் பிளே முடிவெற்ற நிலையில் சாம்சனின் எண்ணிக்கை 55 ரன்கள். பந்தை வீச வருகிறார் ஸ்ட்ரைக்கில் பிரவீன் குட்டி. ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டும். இம்ரான் ஸ்ட்ரைக்கில் அத்னான். ஸ்லாட் பாலாக வீசப்பட்ட பந்து ஸ்லாட் பாலில் வீசப்பட்ட பந்து இங்கு அத்னானால் கிளியர் செய்யப்பட்ட பந்து 6 ரன்கள். 4வது பந்தை வீச வருகிறார் மங்களூர் அணியைச் சேர்ந்த இம்ரான். மீண்டும் 6 ரன்கள் அடிப்பார் அத்னான். ஸ்லாட் பாலில் வீசப்பட்ட பந்து அங்கு அருமையாக அடிக்கப்பட்ட லாங் ஆஃப் திசையில் 6 ரன்கள். அத்னான் அவர்கள் 50 ரன்கள் அடித்துள்ளார். தன் அணிக்காக 16 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்துள்ளார் அத்னான். ஹாட்ரி 6 அடிப்பார் அத்னான். ஐயோ, ஷார்ட் பாலில் வீசப்பட்ட பந்து இன்சைடு எட்ஜில் கீப்பரிடம் ஆட்டமிழந்து அத்னான் செல்கிறார். தற்பொழுது ஸ்ட்ரைக்கில் புதிய பேட்ஸ்மேனாக காட்டுமன்னார்குடியைச் சேர்ந்த அறிவரசன் அறிவொளி. இவர் சென்ற முறை நடந்த ரெட்வான் கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட்டின் 3 கேப்டனாக பணியாற்றி தனது அணிக்காக 2வது பிரைஸை வெற்றி பெற்று கொடுத்தார். இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல கேப்டனும் கூட. தனது அணிக்காக 5வது ஓவரின் கடைசி பந்தை போட வருகிறார் இம்ரான். லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து ஒயிட் லைனில் ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு டாட் பால். பிரவீன் குட்டி இன்று பேட்டில் நன்றாக ஆடவில்லை. 4 ரன்கள் அடிப்பாரா? ஒயிட் லைன் திசையில் லோ யாக்கராக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு இங்கு 2 ரன்கள். 2வது பந்தை வீச மாலிக். ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து லாங் ஆன் திசையில் 1 ரன்கள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் ரெட்வான் கிரிக்கெட் லீக்கின் முந்தைய லீக்கில் கேப்டனாக இருந்த அறிவரசன் அறிவொளி. இவர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர், நகர்ந்து ஆடக்கூடிய திறமை கொண்டவர், 360 பிளேயர். அருமையாக ஆஃப் திசையில் கட் பண்ணப்பட்ட பந்து 4 ரன்கள். அருமையாக அறிவரசன் அறிவொளியால் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். ஸ்ட்ரைக்கில் அறிவரசன் அறிவொளி. இவர் ஒரு ஆஃப் திசையில் அருமையாக அடிக்கும் பேட்ஸ்மேன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்துங்க, ஷாட்டுங்க, பாயிண்ட் திசையில் 4 ரன்கள். அறிவரசன் அறிவொளியிலிருந்து தொடர்ந்து 4 ஓட்டங்கள். இவர் அருமையாக ஆஃப் திசையில் அடிக்கும் பேட்ஸ்மேன். ஒரு அடிப்பாரா? கடைசி 2 பந்துகளை வீச மால்கி வருகிறார். லோ புல் டாஸாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் அப்பீல் செய்யப்பட்டு இங்கு அம்பையரால் வழங்கப்படவில்லை. டாட் பால். அவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் மாலிக்.
ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன் அறிவொளி. ஸ்லாட் பாலாக வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேனால் கிளியர் செய்யப்பட்டு 6 ரன்களுங்க. லாங் ஆன் திசையில் தன அணிக்காக முதல் 6ஐ பதிவு செய்துள்ளார் ஹரிவர்சன் அறிவொளி. இம்ரான் மங்களூர் அணி தனது அணிக்காக நல்ல பந்து வீசை வெளிப்படுத்துவாரா இம்ரான். முதல் பந்து ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து பிரவீன் குட்டியால் ரொட்டேட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மாட்டும். இரண்டாவது பந்தை வீச வருகிறார் மங்களூரை சேர்ந்த இம்ரான். ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன் அறிவொளி. ஸ்லாட் திசையில் வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் ஃபிளிக் செய்யப்பட்ட அங்கு ஸ்கொயர் லெக் திசையில் 4 ரன்கள். இம்ரான் டாட் பால் எடுப்பாரா? அருமையாக குட்லந்தில் வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும். 7வது ஓவரின் 4வது பந்தை வீச ஓவர் த விக்கெட்டிலிருந்து வருகிறார் மாலிக். நல்ல யாக்கர்லேருந்து பாலுங்க. தாங்கன் திசையில் டிரைவ் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். 4 ரன்களை அடித்து கொண்டிருக்கிறார் ஹரிவர்சன் அறிவொளி. கடைசி 2 பந்துகளை வீச வருகிறார் மாலிக். ஸ்லாட் திசையில் போடப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் 6 ரன்களுங்க. நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் மீண்டும் தனது அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹரிவர்சன் அறிவொளி. இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. தன் அணிக்காக அடுத்த விக்கெட்டை வீழ்த்துவாரா எதிர்பார்ப்போம். குட்லந்தில் வீசப்பட்ட பந்து ஹரிவர்சன் அறிவொளியால் ரொட்டேட் செய்யப்பட்டு 1 ரன்கள். 3வது டிராஃபியை வின் பண்ணி கொடுத்துள்ளார். ஃபர்ஸ்ட் பாலுங்க. அருமையாக ஸ்லாட் திசையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். 2வது பந்தை வீச வருகிறார் ஹுசைன். லோ புல் டாஸாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் லெக் திசையில் அடிக்கப்பட்டு மிஸ்ஃபீல்ட் செய்யப்பட்டு 2வது பந்தை வீசுவதற்காக ஹுசைன். நல்ல யாக்கர்லேருந்து பாலுங்க. 3 பந்துகளில் இந்த ஓவரில் 6 ரன்கள் வந்துள்ளனர். 4வது பந்தை வீசுகிறார். ஸ்லாட் திசையில் போடப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் 4 ஆகுமா? அங்கு ஃபீல்டரால் மிஸ் செய்யப்பட்டு 4 ஓட்டங்கள். தனது அணிக்காக மீண்டும் மீண்டும் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹரிவர்சன் அறிவொளி. இதற்கு அருமையாக வீசப்பட்ட பந்து குட்லந்தில் பேட்ஸ்மேனால் ஃபிளிக் செய்யப்பட்டது. இதை வீசுவதற்காக ஓடி வருகிறார் ஹுசைன். விக்கெட் எடுப்பாரா? லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து அங்கு உச்சி பந்து ஏற்றப்பட்டு ஃபீல்டரால் மிஸ் செய்யப்பட்டு 2 ஓட்டங்கள். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கும் ஹரிவர்சன் அறிவொளியின் விக்கெட்டை எடுப்பதற்கான சான்ஸை மிஸ் செய்து விட்டனர். முதல் பந்து ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து கவர் திசையில் அடிக்கப்பட்டு 4 ஓட்டங்கள். பிரவீன் குட்டி பேட்டிலிருந்து அவருக்கான முதல் 4 ஓட்டம் வந்துள்ளது. பிரவீன் குட்டி தற்போது அடித்து ஆட தொடங்கியுள்ளார். மீண்டும் நல்ல குட்லண்ட் பாலாக வீசப்பட்ட பந்து டாட் பால். 3வது பந்தை வீச வருகிறார் மாலிக். ஸ்ட்ரைக்கில் குட்டி. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து ஃபீல்டரால் ரொட்டேட் செய்யப்பட்டு லாங் ஆன் திசையில் 1 ரன்கள் மட்டும். தற்போது அருமையாக ஆடிக்கொண்டிருக்கும் ஹரிவர்சன் அறிவொளி. அருமையாக ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து அருமையாக அடிக்கப்பட்டு பேட்ஸ்மேனால் கவர் திசையில் 4 ஓட்டங்கள். தன் அணிக்காக 5வது பந்தை வீச வருகிறார் மாலிக். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கும் ஹரிவர்சன் ஒலியின் விக்கெட்டை எடுப்பாரா? மீண்டும் இங்கே ஒரு கீப்பரால் மிஸ் செய்யப்பட்டதுங்க. நல்ல பாலுங்க. 9வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் மாலிக். ஸ்ட்ரைக்கில் பிரவீன் குட்டி. ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரால் மிஸ் செய்யப்பட்டு மீண்டும் பிடிக்கப்பட்டுள்ளது. அங்கே ஷரீப் கையிலிருந்து அருமையான கேட்ச். பிரவீன் குட்டி கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழக்கிறார். மாலிக் ஹரிவர்சன் அறிவொளியால் கட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக யாசர் அரஃபாத், மதுரையைச் சேர்ந்த மட்டை வீச்சாளர். ஸ்கொயர் திசையில் 6 ரன்கள் அடிக்கும் திசை திறமை படைத்தவர். நசீர் முகமது தன் அணிக்காக 2வது பந்தை வீச வருகிறார். ஷாட்டுங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் லெக் திசையில் அருமையாக அடிக்கப்பட்ட 6 ரன்கள் வீசுவதற்காக நசீர் முகமது ஓடி வருகிறார்.
ஓ உட்லந்தில் போடப்பட்ட பந்து இங்கு ஃபீல்டர் ஆப்பிள் நான்காவது பந்தை வீச ஓடி வருகிறார் நசீர். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து மீண்டும் அகைன் ஸ்கொயர் திசையில் யாசர் அரஃபாத்தால் அடிக்கப்பட்டு இங்கு 4 ஓட்டங்கள்ங்க ஷாட்டுங்க. எதிர்பார்ப்போம். அருமையாக ஸ்லாட் பாலில் போடப்பட்ட பந்து டாட் பால் அப்பீல் செய்யப்பட்டது. பட் ஒயிட் கொடுத்துட்டாங்க. மீண்டும் அகைன் லாஸ்ட் பால். ஓ அருமையாக யாக்கராக வீசப்பட்ட பந்து டாட் பால். மேக ஆடிக்கொண்டிருக்கும் ஹரிவர்சன். முதல் பந்து ஷார்ட் பாலாக வீசப்பட்டது. பட் ஃபீல்டரால் பாயிண்ட் திசையில் கட் செய்யப்பட்டு டாட் பால். இரண்டாவது பந்தை வீச வருகிறார் சஃபீர். அருமையாக லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் ரொட்டேட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். தானிகா ஃபேர் ஸ்ட்ரைக்கில் யாசர் அரஃபாத். ஷார்ட் பால் லாங் லெக் திசையில் அடிக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டும். நலீர். நான்காவது பந்து ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன். ஓ ஸ்லாட்டில் வீசப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 4 ரன்கள். லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து அகைன் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 1 ரன்கள் மட்டும். 4 ரன்களை அடிப்பாரா யாசர் அரஃபாத்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து ஸ்டேட்மேன் திசையில் கட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். நடந்து வரும் ரெட்வான் கிரிக்கின் கேப்டனாக பணியாற்றி வரும் யாசர் அரஃபாத் 4 ரன்களை அடிப்பாரா முதல் பந்தில்? அருமையாக குட்லந்தில் வீசப்பட்ட பந்து டாட் பால். 4 ரன்களை அடிப்பாரா யாசர் அரஃபாத்? ஷாட்டுங்க அங்க லெக் திசையில் அடிக்கப்பட்டு 6 ரன்கள். அணிக்காக 3வது பந்தை வீச வருகிறார் மாலிக். குட்லந்தில் வீசப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் கட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். அறிவொளி தன் அணிக்காக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஹரிவர்சன் அறிவொளி. 4வது பந்து ஒய்டா திசையில் போடப்பட்ட ஃபுல் டாஸ் பந்து அங்கு ஃபைன் லெக் திசையில் 4 ரன்கள். ஹரிவர்சன் அறிவொளி தனது அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தனது அணிக்காக அரசிதயத்தை பதிவடுத்துள்ளார் ஹரிவர்சன் அறிவொளி. இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. தற்பொழுது நடைபெறும் ஆட்டத்தில் அருமையாக அடித்து முதல் போட்டியிலேயே தனது அரசிதயத்தை பதிவிடுத்துள்ளார் ஹரிவர்சன் அறிவொளி. லாஸ்ட் 2 பால் 12வது ஓவரின் கடைசி 2 பந்து. மீண்டும் 4 ரன்கள் அடிப்பார் ஹரிவர்சன். ஒயிடு திசையில் யாக்கராக வீசப்பட்ட பந்து நல்ல பந்துங்க. மாலிக் கையிலிருந்து டாட் பால். இங்கு அவுட் அப்பீல் செய்யப்படுகிறது. பட் அம்பையரால் வழங்கப்படவில்லை. 12வது கடைசி பந்து ஸ்லாட் திசையில் போடப்பட்டு லாங் ஆஃப் திசையில் இங்கு அவுட் அப்பீல் செய்யப்படுகிறது. பட் பாலர் கையில் பந்தை வைக்காமல் தூக்கி போட்டதால் இங்கு அவுட் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா? அம்பையர் முடிவே இறுதியானது. எதிர்பார்ப்போம். இங்கு அம்பையரால் அவுட் வழங்கப்படவில்லை. தனது அருமையான எஃபெக்டை பதிவு செய்தார் இர்ஷாத். பட் பேலன்ஸ் பற்றாக்குறையால் தனது பந்தை தூக்கி எறிந்ததால் இங்கு ஹரிவர்சனை தனது ஆட்டத்தை இழக்காமல் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். கடைசி பந்து ஸ்ட்ரைக்கில் யாசர் அரஃபாத். ஸ்லாட்டாக போடப்பட்ட பந்து அங்கு லெக் திசையில் 6 ரன்கள். இங்கிலீஷ் 12 ஓவர்கள் முடிவெட்ட நிலையில் 157 ரன்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு சாம்ஸ் அணியினர். தனது அணிக்காக சென்ற ஓவரை அருமையாக வீசியதால் மீண்டும் சபீர் அவர்களுக்கு 13வது ஓவர் வழங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் லைன் வீசப்பட்ட பந்து அங்கு அம்பையரால் ஒயிட் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பந்து
அகைன் ஒயிடுங்க. உள்ளார் சஃபீர். லோ புல் டாஸாக வீசப்பட்ட பந்து அங்கு லெக் திசையில் 6 ரன்கள். தனது அணிக்காக அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அதிரடி பேட்ஸ்மேன் ஹரிவர்சன் அறிவொளி. இதிலேயே தனது 6 ரன்களை அடித்துள்ளார் ஹரிவர்சன். இரண்டாவது பந்து ஸ்லாத் திசையில் போடப்பட்டு அங்கு லாங் ஆன் திசையில் 4 ஓட்டங்கள். 13வது ஓவரின் 2 பந்துகளில் 12 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார் சஃபீர். ஹாட்ரிக் பவுண்டரி அடிப்பார் ஹரிவர்சன் அறிவொளி. 3வது பந்தை வீச வருகிறார் சஃபீர். ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன். குட்லந்தில் வீசப்பட்ட பந்து அங்கு ஆப் திசையில் கட் செய்யப்பட்டு 1 ஓட்டங்கள் மட்டும். 4வது பந்து ஸ்ட்ரைக்கில் யாசர் அரஃபாத். குட் யாக்கர் லென்த். மிட் விக்கெட் திசையில் 1 ரன்கள் மட்டும். 5வது பந்தை வீச வருகிறார் சஃபீர். ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து அங்கு லாங் லெக் திசையில் அடிக்கப்பட்டு 6 ரன்களை எட்டுமா? 6 ரன்கள்ங்க. ஹரிவர்சன் கையில் இருந்து தொடர்ந்து 6 ரன்கள் 4 ரன்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. 13வது ஓவரின் கடைசி பந்து. 2 சான்ஸை விட்டனர் மங்களூர் அணியினர். லோ புல் டாஸாக வீசப்பட்ட பந்து மீண்டும் டீப் லெக் திசையில் 6 ஓட்டங்கள். தனது அணிக்காக அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஹரிவர்சன். 13 ஓவர்கள் முடிவந்த நிலையில் 181 ரன்களை அடித்துள்ளனர். 14வது ஓவரில் முதல் பந்தை வீச வருகிறார் சஃபான் மங்களூர் அணிக்காக. அந்த விக்கெட்டிலிருந்து இங்கு ஒயிட் போர்டில் போடப்பட்ட பந்து ஃபைன் லெக் திசையில் 4 ரன்கள். 2வது பந்தை வீச வருகிறார் சஃபான். ஸ்லாட் திசையில் போடப்பட்ட பந்து மிட் விக்கெட் திசையில் 6 ஓட்டங்கள். தன அணிக்காக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் யாசர். 3வது பந்து நல்ல யாக்கராக வீசப்பட்ட பந்து தடுக்க செய்யப்பட்டு 1 ரன்கள். இங்கு ஓவர் திசையில் ஓவர் த்ரோ என்ற முறையில் 4 ஓட்டங்கள். தவறாக எரியப்பட்ட பந்து ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டும் போய் கொண்டிருக்கும். அது எரியப்பட்டு 4 ரன்கள் கிடைத்துள்ளது. ஓவர் த்ரோ என்ற முறையில் 4 ரன்கள் சாம்ஸ் அணியினருக்கு கிடைத்துள்ளது. பந்து வைட். bowler அண்டர் ப்ரெஷர். bowler 4வது பந்து ஸ்லாத் திசையில் போடப்பட்ட பந்து அங்கு எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 4 ரன்கள். 5வது பந்து ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன். ஸ்லாட் பாலாக போடப்பட்ட பந்து டீப் லெக் திசையில் 1 ரன்கள் மட்டும். 14வது ஓவரின் கடைசி பந்து யாக்கர் லென்த் லாங் ஆஃப் திசையில் 1 ரன்கள் மட்டும். ஓவர் த்ரோ என்ற முறையில் 2 ஓட்டங்கள். இங்கு ஓவர் த்ரோ என்ற முறையில் 2 ஓட்டங்களை ஓடியுள்ளனர். 3 ஓட்டங்களை ஓடியுள்ளனர் சாம்ஸ் அணியினர். ஓவர் த விக்கெட் சேஞ்ச் செய்துள்ளார். ஓவர் த விக்கெட்டிலிருந்து மாலிக் கையிலிருந்து முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன் அறிவொளி. குட்லந்தில் வீசப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்டு 6 ரன்கள்ங்க. நல்ல ஷாட்டுங்க. அறிவு தனது நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தனது அணிக்காக ஹரிவர்சன் அறிவொளி அவர்கள் 85 ரன்களை அடித்துள்ளார். 82 ரன்களை அடித்துள்ளார் ஹரிவர்சன் தனது அணிக்காக. 2வது பந்தை வீச ஓடி வருகிறார் மாலிக். ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன். மீண்டும் 6 ஓட்டங்களை அடிப்பாரா? யாக்கர் லென்த். நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஹரிவர்சன். 2 பந்துகளில் 10 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார் மாலிக். 3வது பந்து ஸ்ட்ரைக்கில் அறிவு. ஹாட்ரிக் பவுண்டரி. ஃபுல் டாஸ். அங்கு அம்பையரால் நோ பால் வழங்கப்பட்டு 2 ஓட்டங்கள். அம்பையர் லெக் அம்பையர் நோ பால் வழங்கினார்.
பட் பேட்ஸ்மேன் 50-50 கால் சொல்லியதா இங்கு நோ பால் இல்லை. நான்காவது பந்து ஷார்ட் பாலாக வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையில் கட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டும். லாஸ்ட் 2 more. ஸ்லாட் பாலில் போடப்பட்ட பந்து அங்கு அருமையாக கேட்ச் பிடிக்கப்பட்டு யாசர் அரபாத் கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழக்கின்றார். களத்தில் புதிய பேட்ஸ்மேனாக ஷாஜித். இவர் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். தன் அணிக்காக சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மாலிக். 3 விக்கெட்டுகளை இந்த போட்டியில் வீழ்த்தியுள்ளார். கடைசி பந்துங்க, 15வது ஓவரின் கடைசி பந்து. ஷார்ட் பால் பட் லாங் ஆன் திசையில் மிஸ் செய்யப்பட்டு 4 ஓட்டங்கள்ங்க. முதல் பந்திலேயே 4 ஓட்டங்கள். இங்கு மங்களூரு அணியினர் அதிகப்படியான மிஸ்ஃபீல்டை செய்துள்ளனர். ஓவர் த்ரோ 2 4கள் மிஸ்ஃபீல்ட் செய்துள்ளனர். 15 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் 223 ரன்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு. 16வது ஓவரை வீச இம்ரான். ஸ்ட்ரைக்கில் ஹரிவர்சன். அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து முதல் பந்து லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து இங்கு தேடுமன் திசையில் கட் செய்யப்பட்டு 1 ரன். 4 ரன்கள், 4 ஓட்டங்கள்ங்க. 2வது பந்து லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்டு அங்கு கேட்ஸுங்க, பட் கேரி ஆகல. டாட் பால். 3வது பந்து ஆப் திசையில் கட் செய்யப்பட்டு 2 ஓட்டங்கள். நல்ல ரன்னிங்க. 98 ரன்கள்ங்க. மன்னிக்கவுங்க, 2 ஓட்டங்களை அடித்தால் 100 ரன்கள். தனது முதல் சதத்தை பதிவிப்பாரா அறிவு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அவுட்டுங்க. இங்க 99 ரன்களில் விக்கெட்டை இழந்து சொல்கிறார் ஹரிவர்சன். நன்றாக பேட்டிங் ஆடினார். 99 ரன்களில் தனது ஆட்டத்தை அருமையாக ஆடி தனது விக்கெட்டை இழந்து செல்கின்றார். இங்கு அருமையாக விக்கெட் கீப்பர் பணியாற்றிய ஷாகித். கடைசி ஓவரின் 2 பந்து, கடைசி 2 பந்துகளை வீச வருகிறார் நியூ பேட்ஸ்மேனாக நஜீத். நல்ல கூட்டியாக்கல. டீப் லெக் திசையில் 2 ஓட்டங்கள். கடைசி லோ ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து ஷாட்டுங்க. மிட் விக்கெட் திசையில் நஜிபால் அருமையாக அடிக்கப்பட்டு 6 ஓட்டங்கள்ங்க. 16 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு சான்ஸ் அணியின் எண்ணிக்கை 238 ரன்களை எடுத்துள்ளனர். சான்ஸ் அணியினர் 239 ஓட்டங்களை பெற்றால் மங்களூர் வாரியர்ஸ் அணி வெற்றி பெறலாம். அவன் பேரு டெல்லி.